இந்தியர்கள் வெளிநாடுகளின் அதிநவீன ரயில்களை ஆச்சரியத்தோடு பார்த்து மட்டுமே வந்த காலங்கள் இருந்தன. அவையெல்லாம் நம் பாரதத்தில் சாத்தியமா என்ற கேள்விகளுக்கு முடியும் என்ற பதிலை தந்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நமது பிரதமரின் முன்முயற்சியால் அவரின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் முழுக்க சென்னை ஐசிஎஃப்பில் உருவானது வந்தே பாரத் ரயில். 129 வினாடிகளில் 160 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் இந்த ரயிலின் அதிகபட்ச வேகம் 180 கிலோமீட்டர் ஆகும். முழுவதும் ஏசி, வைஃபை வசதி, அதிவேகம், டிஜிட்டல் வசதி என விமானங்களுக்கு இணையான வசதி கொண்டவை வந்தே பாரத் ரயில்கள். அத்தகைய வசதிகள் கொண்ட 5 ரயில்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார் நமது பிரதமர். அவை சென்னை கோவை, சென்னை மதுரை, சென்னை திருநெல்வேலி, சென்னை மைசூர், சென்னை விஜயவாடா ஆகிய ஊர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக வரும் 31ஆம் தேதி மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். அவை நாகர்கோவில் சென்னை, மதுரை பெங்களூரு ஆகிய மார்க்கத்தில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் தமிழகத்துக்கு பல திட்டங்களை தொடர்ந்து வழங்கி வருவதோடு இதுவரை தமிழகத்துக்கு ஒதுக்கப்படாத அளவான 6362 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இவ்வளவு திட்டங்கள் வழங்கியும் நிதி ஒதுக்கியும் வரும் மத்திய அரசின் மீது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை, தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற பொய்யை தொடர்ந்து பரப்பி வருகிறது திமுக அரசு.